ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। 214 ஸ்லோகம் படிக்கணும். அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அசங்கம் தன்ன ஜானதே ஜீவேஷயோர்மாயிகயோஹோ விருதைவ கலகம் யயுஹு. அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அசங்கம் தன்ன ஜானதே ஜீவசயோர்மாயிகயோஹோ விருதைவ கலகம் யயுஹு. ஆறாவது அத்தியாயம் பஞ்சதசியில் சித்திர தீப பிரகரணம். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது கிளாஸு. ஏன்னா இடையில நம்ம யதி பஞ்சகம் எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பயுமே ஞாபகப்படுத்துகிற பழக்கம். இதில் சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம், பிறகு ஜீவ விசாரம் வந்தது. பிறகு ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் எத்தனை மதங்கள் எப்படி எப்படியெல்லாம் குழம்பி இருக்காங்கங்கிறத ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பத்தை சொன்னார். பிறகு ஈஸ்வர தத்துவத்தை விளக்குவதற்கு முன்பு மாயா விசாரம் செய்யப்பட்டது. பிறகு எது ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் 153லேருந்து 187 வரைக்கும் சொன்னார். பிறகு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம் வந்தது. ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம், எது ஈஸ்வரன் எது பிரம்மன்கிறத குழப்பி பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் விரிவாக பார்த்துட்டு கடைசியாக ஈஸ்வரனையும் பிரம்ம தத்துவத்தையும் தனித்தனியாக விசாரம் பண்ணி மாறி மாறி விசாரம் பண்ணுறார். எது உண்மையிலே ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா நினச்சி குழப்புறதும் உண்டு அப்படிங்கிறதுக்காக சொன்னார். அதில் முதல்ல என்ன பண்ணார், ஒரு விஷயத்தை இதுதான் இதனுடைய தத்துவம் நிர்ணயம் பண்ணுவதற்கு ஒரு 6 விதமான அங்கங்கள் சொல்லி, ஒரு நூல் படித்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதை வச்சு தத்துவத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னார். அதற்கு சுருதி பிரமாணம் எல்லாம் பார்த்தோம். வேதத்திலேயே வேதாந்தத்தில் சில உபனிஷதங்கள்லாம் ஆரம்ப முடிவு ஒன்றா இருக்கும், இடையில அதை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு அந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து முதல்ல தோன்றுனது கிரண்ய கர்ப்ப தத்துவம். கிரண்ய கர்ப்பங்கிறது சூக்ஷ்ம தத்துவம். சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் இதெல்லாம் உருவானது, சூக்ஷ்ம சரீரம் உருவானது. இதெல்லாம் கிரண்ய கர்ப்ப தத்துவம் முதல்ல சொன்னார். பிறகு இந்த சிருஷ்டி எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் 2 வகையும் சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு எல்லாமே திடீர்னு அப்படியே வந்துடும், படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது மாதிரி. கனவு உதாரணம் சொல்லி 2 வகையில் சிருஷ்டி வருதுங்கிற விஷயத்தையும் சொன்னார். கிரண்ய கர்ப்பத்தினுடைய லட்சணமெல்லாம் சொன்னார். பொதுவாக சூக்ஷ்ம பஞ்சபூதம், சூக்ஷ்ம சூலம், சூக்ஷ்ம சரீரம், சக்தி ரூபம், இதெல்லாம் பார்த்தோம். தெளிவாக தெரியாது கிரண்ய கர்ப்ப தத்துவம். அதற்கு உதாரணம் 3 உதாரணம் சொன்னார். அந்தி பொழுது, மாலை சூரிய உதயமாகுவதற்கு முன்பும் அஸ்தமாகுவதற்கு பின்பும் மங்களா தெரியும். அது மாதிரி இந்த கிரண்ய கர்ப்ப தத்துவம் தெளிவில்லாமல் இருக்கும்.
பிறகு அதே மாதிரி இன்னொரு உதாரணம், சித்திரம் படம் வரையும் போது ஒரு அவுட்லைன் போடுவோம், அது என்ன படங்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியாது, அது ஒரு உதாரணம். ஆமாம். பிறகு பயிர், சின்ன பயிர் முளைவிடும்போது மரமா செடியா என்ன பயிர்னே தெரியாது. இது மூணையும் சொல்லி இப்படி தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்குது. பிறகு விராட் தத்துவம், அது ஸ்தூலமாக வெளிப்பட்ட தத்துவம். இதே 3 உதாரணத்தை சொல்லி சொன்னார். இதே 3 உதாரணத்தை சொல்லி விடிஞ்சு வெயில் வந்த பிறகு பகலில் எப்படி தெளிவாக தெரியுதோ அது மாதிரி விராட் தத்துவம் தெளிவாக தெரியும். ஸ்தூலமானது எல்லாமே சூக்ஷமமானது எல்லாமே ஸ்தூலமாக வருவது எல்லாம் ஈஸ்வரன்ட்டு வந்தது தான். அதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னார். பயிர் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அது மரமா என்ன செடிங்கிறது தெரியும். நல்ல வெயில் பகல் பொழுது வந்த பிறகு தெளிவாக தெரியும். படத்துக்கு பெயிண்டிங்கெல்லாம் போன பிறகு என்ன படங்கிறது தெளிவாக தெரியும். அப்படி முதல்ல ஈஸ்வர தத்துவம், அதுலேருந்து ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், பிறகு விராட் தத்துவம் வந்தது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இந்த கடவுள் தத்துவத்தை அறிவதால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னார். விராட் தத்துவம் இருக்குது, வழிபடணும். விராட் தத்துவத்தை வழிபடுறதுனால என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவங்கவங்களுக்கு அந்த ஸ்தூலமான கடவுளை வழிபடுறாங்க. ஸ்தூல ஒரு ரூபத்தில் எப்படியெல்லாம் வழிபடுறாங்களோ, எந்த கடவுளை வழிபடுறாங்களோ, எப்படி வழிபடுறாங்களோ அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும்னார். ஆனால் அடுத்து என்ன சொன்னார்னா, என்னதான் பலன் கிடைச்சாலும் மோட்சம் கிடைக்காதுன்ட்டார். 210 பார்த்தோம். மோட்சம் ஞானத்தால் மட்டுமே கிடைக்கும். கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது இது கனவுன்னு தெரிகிறதில்ல. கனவுலேருந்து வெளிவரணும்னா முழிச்சுட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி இதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் ஞானம்தான் வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிறகு ஞானத்தின் விளைவு என்னன்னு சொன்னால் அதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், இரண்டற்ற பிரம்ம தத்துவத்தை ஒருவன் அறியும் பொழுது அந்த கடவுள் தத்துவமாக இருந்தாலும் சரி, ஜீவ தத்துவமாக இருந்தாலும் சரி, சேதன தத்துவமாக இருந்தாலும் சரி, சட தத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சொப்பனம் தான் சொன்னார். சொப்பனம் போலங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, எல்லாமே கனவு தான் அப்படிங்கிறார். கனவு போலேன்னு சொல்லாமல் எல்லாம் கனவு தேன்ட்டார். அது 211 சொன்னார். பிறகு எல்லாமே கற்பிக்கப்பட்டவை. எப்படி கற்பிக்கப்பட்டவைன்னா, முதல்ல ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமான ஜீவனும் உணர்வு தத்துவமான ஜீவனும், கடவுள் எப்பயும் ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறார். அதனால் ஆனந்தமயமான ஈஸ்வரனும் யாரால் கற்பிக்கப்பட்டது? அவங்க 2 பேருமே கற்பனை தானா. முதல்ல படைக்கும் போது ஈஸ்வரனும் கற்பிக்கப்பட்டார், ஜீவ தத்துவம் கற்பிக்கப்பட்டுருச்சு. எதனால்? பிரம்மத்திடன் மாயை சேர்ந்ததுனால, மாயையினால் கற்பிக்கப்பட்டவை. இது முதல்ல கற்பிக்கப்பட்டது. பிறகு கற்பிக்கப்பட்டதில் யாருடையதுன்னு சொன்னால், இந்த இருவர்களால் இந்த உலகம் அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளது. முதல்ல கற்பிக்கப்பட்ட தத்துவம் 2. ஒன்று ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம். பிறகு கடவுள் ஒன்றை படைக்கிறாரு, நாம் ஒன்று படைக்கிறோம், ஜீவன் ஒன்று படைக்கிறான். எங்கே நம்ம ஒன்றும் படைக்கலையே, கடவுள் தானே படைக்கிறாருன்னா நம்ம படைச்சதும் ஜாஸ்தி, கடவுள் படைச்சது கம்மி தான். அது நம்ம துவைத விவேகத்தில் பார்த்தோம். பஞ்சதசியில் 4வது அத்தியாயத்தில் ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டின்னு இருக்குது. 2 சிருஷ்டி பார்த்தோம். அதில் கடவுள் ஒரு பொருள் படைக்கிறார். ஒரே தங்கம்னா ஒரு வைரம்னு இருக்குது. அது ஒருத்தனுக்கு விருப்பமாக இருக்குது, ஒருத்தனுக்கு வெறுப்பாக இருக்குது, ஒருத்தனுக்கு உதாசீனனாக இருக்குது. பெண், ஆண், இது கடவுளுடைய படைப்பு. ஒரே பெண் அம்மாவா, மகளா, தாயா, பாட்டியா, இதெல்லாம் யார் படைக்கிறா? நம்ம படைக்கிறோம். அது மாதிரி எல்லா விஷயமே, எனக்கு வேண்டியது வேண்டாததுங்கிற படைப்பெல்லாம் ஜீவன் தான். கடவுளுடைய படைப்பு ஒரே படைப்பு தான். அவர் படைத்த பிறகு நாம் 2வது ஜீவனுடைய படைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னார். அதில் ஜீவ சிருஷ்டி எது, ஈஸ்வர சிருஷ்டி எது? கடவுள் சங்கல்பம் பண்ணி இதையெல்லாம் இதெல்லாம் படைக்கலாம்னு சங்கல்பம் பண்ணி என்ன பண்ணார்? உலகை படைத்து ஜீவ சரீரத்தில் நுழைந்தார்னு ஒரு கருத்து பார்த்தோம். பிறகு இந்த எல்லா சிருஷ்டியும் ஈஸ்வரனால் கற்பிக்கப்பட்ட பிறகு இந்த என்ன பண்ணுறான் ஜீவன்? இவன் ஒரு சிருஷ்டியை படைக்கிறான். விழிப்பு நிலையில் ஆரம்பித்து முக்தி வரையில் உள்ள சம்சாரம் ஜீவனால் கற்பிக்கப்பட்டது.
நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த கல்பிதமும் கிடையாது. நாம் ஈஸ்வரனோட ஒடுங்கிடுறோம், எந்த படைப்புமே இல்லை. விழிச்சாச்சுன்னா எல்லா விவகாரம் எல்லா படைப்பும் வந்துடுது. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் மோட்சம் அடைகிறது வரைக்கும். நம்மளுடைய படைப்பு எப்போ வரைக்கும் இருக்கு? மோட்சத்தை அடைகிறது வரைக்கும் இருக்குது. அடைஞ்ச பிறகு முடிஞ்சு போகுது. அதாவது விழிப்பு நிலையில் ஆரம்பித்து முக்தி வரையில் உள்ள சம்சாரம் ஜீவனால் கல்பிக்கப்பட்டது. இது 213 வரைக்கும் இந்த கருத்தெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ 214வது ஸ்லோகம் பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே கற்பனைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இதுதான் ஈஸ்வரன், இதுதான் ஜீவன் அப்படிங்கிறதுல எத்தனை மதங்கள் தோன்றி இருக்கு. எல்லாம் பொய்யில் போய் ஏன் இவ்வளவு சண்டை, இவ்வளவு கலகங்கள் வருது, இவ்வளோ இந்த இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், ஜீவன்னா இதுதான் ஜீவன், இந்த உடம்பு தான் ஜீவன், உயிர் தான் ஜீவன், இப்படி எத்தனையோ விதமான மதங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி. எவ்வளோ குழப்பங்கள், இதெல்லாம் ஏன் வரணும் பொய்ன்னு சொன்னால் அப்படிங்கிறதுக்கு இந்த விடை இந்த ஸ்லோகம். பிரம்மன் எதனோடும் சம்பந்தப்படாத ஒரு தத்துவம், அது அத்வைதமான தத்துவம். அதிலிருந்து பொய்யா வந்தது தான் இந்த கடவுளும் பொய். கடவுள்னு பொய் சொல்கிற ஒரே ஆள் அத்வைதிகள் தான். நாஸ்திகர் விவரம் இல்லாமல் பொய்யும்பாங்க. நாம் காட்சிக்கு இந்த உலகம் பொய்ன்னு சொன்னால் கடவுளும் பொய். நாம் கண்ணில் அவங்க இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க நாஸ்திகர்கள். அவங்க உலகம் உண்மைம்பாங்க, கடவுள் பொய்யும்பாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? உலகமும் பொய்யே, கடவுள் நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மை அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்கிறோம். இந்த கடவுள் ஈஸ்வரன், கடவுளுங்கிறதுக்கு ஈஸ்வரன், ஈஸ்வரன் எது அப்படிங்கிறதுனா அத்தனை விதமான மத சண்டைகள் இருக்குது. அனைத்து மதங்கள், ஏன் இந்து மதத்துக்குள்ளே பிரிவுகள், மற்ற மதங்கள் எல்லாம் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுல தான் எல்லா சண்டையும் இருக்குது. இது ஒரு விதமான சம்சாரம் தான். பொய்யில் தான் எல்லா சண்டையும். அதில் என்ன எந்த சண்டை தெரியுமா? நான் சொல்கிற போய் பெருசா, நீ சொல்கிற போய் பெருசா, இதுதான் சண்டையே. அதாவது ஒருத்தர் ஒரு ஹோட்டலில் போய் இது பண்ணுவான், பணம் கொடுத்துட்டு 20 ரூபா கொடுத்தேன்பான். ஒரு டீ சாப்பிட்ருப்பான், டீ 7 ரூபாய் 8 ரூபாயோ, 20 ரூபா கொடுத்தேம்மா. அவன் நீ 10 ரூபா தான் கொடுத்தம்மா அந்த கடைக்காரன். இவன் என்ன சொல்லுவான்? இல்லை சார், இன்னொருத்தர் என்னடா சண்டைன்னு கேட்பான். இவன் 10 ரூபா 20 ரூபா கொடுத்தேங்கிறான்னு சொன்னோன்னா உள்ள 20 ரூபா தாலே இல்லை சார், 50 ரூபா 100 ரூபா தாலே இருக்குது, அவன் பொய் சொல்கிறேன் அப்படின்றான். அவன் பொய் சொல்கிறான் தான். அப்போ என்ன சொல்லுவான்? ஏன்டா நான் 2 10 ரூபா கொடுத்தேன்பா. இவன் 7 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 2 10 ரூபா ஏன் கொடுக்குற, 1 10 ரூபா கொடுக்கணும்னு இவன் சொல்லிவிட்டு அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு பிறகு சரி பிச்சை காசை கொடுத்து விட்டுருவான். நீங்கள் போட்ட சண்டையில் நான் கொடுத்த 100 ரூபாயை மறந்துடாதீங்க அவன். ஏன்னா அவன் 100 ரூபா 50 ரூபா உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டான்ல. இவன் சொன்னதும் பொய், அவன் சொன்னதும் பொய். எந்த பொய் பெரிய பொய்ங்கிறது பிரச்சனையே. அது மாதிரி நாம் ஒரு கடவுளுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவோம், சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா, பெரிய மத சண்டைகள்லாம் நடக்கும். அதில் ஒருத்தர் பண்ணுவார், ரொம்ப நாளாக வாதம் நடந்து முற்றே பெறாது. ஒருத்தர் போய் நீ சிவனை பார்த்துருக்கியா? பார்க்கல. நீ விஷ்ணுவை பார்த்துருக்கி? பார்க்கல. பார்த்த பிறகு நீங்கள் சண்டை நிப்பாட்டுருக்கன்றார். தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா சிவனுங்கிற அம்சம் என்ன, விஷ்ணுன்னு அதனுடைய ஆதார தத்துவம் என்ன, மேலோட்டமான தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனையே. அப்போ சண்டையெல்லாம் எதில் இருக்குன்னா பொய்யில் தான் சண்டை வருது. போட்டுமே இந்த கலகமெல்லாம் எதில் நடக்குதுன்னா பொய்யில் தான் நடக்குது அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மன் ஒன்றுதான் சத்தியம், அதை தவிர அனைத்துமே மித்தியாதான், அதை தவிர இரண்டாவதாக எதுவுமே இல்லை. அதை இங்கே சொல்கிறார். அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அசங்கம். முதல் வரியில் முதல் பகுதியில் அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அசங்கம், இரண்டற்றதாகவும் சங்கமற்றதாகவும் உள்ள பிரம்ம தத்துவத்தை, பிரம்மன் மட்டுமே இருக்கிறது, பிரம்மனுக்கு வேறாக எதுவும் இல்லை. அத்விதீயம் சொல்லியாச்சுனாலே அதுக்கு வேற இன்னொன்று இல்லை. சங்கமற்றதுனாலும் அதே பொருள் தான். இன்னொரு பொருள் இருந்தால்தானே சங்கம் வைக்கிறதுக்கு. ஒரு பொருள் மட்டும் இருந்தால் அது எதோட சங்கம் வைக்க முடியாது. அதுக்கு பிரம்மத்தினுடைய லட்சணம். அப்போ அந்த பிரம்மன் இந்த தத்துவத்தை அதில் சொல்கிறார், தத் ந ஜானதே, அதை எந்த மனிதர்கள் ந ஜானதே அறியவில்லையோ.
சண்டை எதுக்கு வருது? அந்த உண்மையான அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை, சங்கமற்ற இரண்டாவது இல்லாத உண்மையான பிரம்ம தத்துவத்தை அறியாத காரணத்தினால்தான் இந்த சண்டையெல்லாம் வருது. இல்லாட்டி இந்த சண்டை வராதுங்கிறார். ரெண்டு கட்சிகள் போட்டு சண்டை விவாதம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என் கட்சி சிறந்தது, உன் கட்சி சிறந்தது. அந்த எப்படி தெரியுமா? நான் ரொம்ப தப்பு பண்ணலை, நீ ரொம்ப தப்பு பண்ணியிருக்கியாங்கிறது பிரச்சனையே. நல்லவங்கிற வாதாரம் இல்லை, அவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், நான் கம்மியாக தப்பு பண்ணியிருக்கேன். இதே வாதம் நடந்துக்கிட்டு கட்சி சண்டே அப்படித்தானே இருக்கு. பார்த்தீங்கன்னா அவனை விட இவன் பரவாயில்ல, ஏன்னா இவன் ஊழல் கம்மியாக பண்ணியிருக்கான், அவன் ஊழல் ஜாஸ்தியாக ஊழல் பண்ணலைங்கிற விஷயமே வராதாங்க. அது மாதிரி எந்த பொய் பெருசு, எந்த பொய் சின்னதுங்கிற சண்டை தான். இதெல்லாம் ஏன்னு சொன்னால், உண்மையை அறிந்து விட்டால், தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை அறிந்து விட்டால் அந்த கலகமே வராது. ரெண்டாவது பேரில் சொல்கிறார், விருத்தா ஏவ கலகம் யயுகு, ஒரு பயனும் இல்லாமல் கலகத்தை செய்கிறார்கள். பிரம்ம தத்துவத்தை அறியாத காரணத்தினால், அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாததுனால கலகத்தை செய்கிறார்கள். எந்த விஷயத்தில்? ரெண்டாவது விரலில் முதல் பகுதியில் சொல்கிறார், ஜீவேசயோகோ மாயிக யோகோ, மாயை சொரூபமாக இருக்கின்ற ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும். எங்க வாதம்? உயிர் தத்துவத்திலேயே எது உயிர்? ஒருத்தர் உடம்பு தான் உயிருங்கிறார், ஒருத்தர் மனசு தான்ங்கிறார், ஆத்மான்னு ஒன்று சொல்கிறோம். இப்படி அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஈஸ்வர விஷயத்திலையும் இருக்குது. இது ரெண்டுலையும் பிரம்ம தத்துவத்தை அறியாத காரணத்தினால்தான் இந்த சண்டைகள் வருகிறது. மாயை சொரூபமாக இருக்கின்ற ஜீவ ஈஸ்வரன், அதாவது பொய்யாக இருக்கின்ற ஜீவ ஈஸ்வர விஷயத்தில், மனிதர்கள் விஷயத்திலும் ஜீவ விஷயத்திலும் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற சண்டையும், கடவுள் விஷயத்திலும் ஏன் கடவுள் உயர்ந்தவர், உன் கடவுள் தாழ்ந்தவர் என்ற சண்டையும் இந்த பிரம்ம தத்துவத்தை சரியாக புரியாத காரணத்தினால்தான் ஏற்படுகிறது. ஏன் என்றால் இந்த இரண்டுமே பொய்யான தத்துவம்தான். அதற்கு உண்மையான ஒரே ஒரு உண்மையான தத்துவம் பிரம்ம தத்துவம். அது அசங்கம் அத்விதீயம்ங்கிறார். பொய்யான விஷயத்தில் சண்டை போட்டால் என்ன பலன் இருக்குது? உண்மையான விஷயத்தில் சண்டை போட்டால் பலன் இருக்குது. சும்மா பொய்யான விஷயங்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனிதர்களை மூணாக பிரித்து, அறியாமையில் ஒரு சில பேர் இருக்காங்க, ஒன்றுமே தெரியாமல், தத்துவத்தை புரிஞ்ச ஞானிகளும் இருக்கிறாங்க. பிறகு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சும் புரியாமல் விவாதம் பண்ணி இவங்ககிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறேன்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். நாம் என்ன யார்? நாம் தத்துவத்தை புரிஞ்சவங்கிற அடிப்படையில் சொல்கிறார். இல்லை தத்துவத்தை புரிகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களும் வச்சுக்கலாம். ரெண்டு விஷயமா சொல்கிறாரு. அடுத்து 215 படிக்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடும். அத்விதீயம், முதல் வார்த்தை அத்விதீயம், இரண்டற்ற. அசங்கம், அதாவது பிரம்ம தத்துவம் அசங்கம், அதை பிரிச்சோம் சொன்னால் அசங்கம் பிரம்ம தத்துவம். அத்விதீயம் இரண்டற்ற, அசங்கம் அசங்கமான பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவம் அசங்கம் இருக்கு, அதை அசங்கம் பிரம்ம தத்துவம். இரண்டற்ற அசங்கமான பிரம்ம தத்துவமான தத்துன்னு சொன்னால் அதை, அந்த பிரம்ம தத்துவத்தை ந ஜானதே, அறியவில்லையோ. யார்? எந்த மனிதர்கள் அறியவில்லையோ அல்லது யார் அறியவில்லையோ. ரெண்டாவது வரி, ஜீவேசயோகோ மாயிகயோகோ. மாயிகயோகோ, அதை எடுத்து மாயிகயோகோன்னா மாயை சொரூபமாக இருக்கின்றன. ஜீவ ஈசயோகோ, ஜீவேசயோகோன்னு இருக்கு, அது ஜீவ ஈசயோகோ. ஜீவ ஈஸ்வர விஷயத்தில், மாயை சொரூபமாக இருக்கின்ற ஜீவ ஈஸ்வர விஷயத்தில், ஜீவனும் மாயை சொரூபந்தான், ஈஸ்வரனும் மாயையோட சேர்ந்ததுனால தான் ஜீவன்கிற நேமே வருது. ஈஸ்வரனுங்கிற நாமமே எப்படி வருது? மாயையோட, மாயினாலே பொய்ன்னு அர்த்தம். பொய் சேர்ந்த உடனே ரெண்டு வந்துருச்சாங்க. விருத்த ஏவ, விருத்தைவன் இருக்கு, விருத்த ஏவ, ஒரு பிரயோஜனமும் இல்லாமலேயே வீணாகவே கலகம் யயுகு, கலகத்தை செய்கிறார்கள். ஜீவர ஈஸ்வர விஷயத்தில் கலகம் நடைபெறுகிறது, சண்டை நடைபெறுகிறது.
காரணம் என்னது? பொய்யானது. பொய்யான விஷயத்தில் சண்டை போடுறாங்க. கலகத்திற்கு காரணம் என்ன? அசங்கமான அத்விதீயமான பிரம்ம தத்துவத்தை, உண்மையான பொருளை அறியாததனால் பொய்யான விஷயத்தில் கலகம் செய்கிறார்கள். சரி, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நாம் எப்படி நடந்துக்கிறது? 215 பார்க்கலாம். ஞாத்வா சதா தத்வ நிஷ்டான் அனுமோதாமகே வயம் அனுசோச்சாமயே வான்யான் ந பிராந்தைர்விவதாமகே. ஞாத்வா சதா தத்வ நிஷ்டான் அனுமோதாமகே வயம் அனுசோச்சாமயே வான்யான் ந பிராந்தைர்விவதாமகே. இந்த விஷயத்தில் இருக்க மனிதர்களை 3ஆக பிரித்து ஒவ்வொருத்தரையும் நாம் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். இங்கே 3 வகையாக பிரிக்கிறார். ஒன்று ஞானிகள், தத்துவத்தை அறிந்து ஞானத்தின் நிலை பெற்றவர்கள். 2வது அஞ்ஞானிகள், பாமரர்கள், சாதாரண மக்கள். அவங்க இந்த விஷயத்துக்குள்ளேயே நுழையவே இல்லை. சாதாரண பாமர மக்கள், சாப்பிட்றது உலக சுகமே சுகம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க. 3வது ஞானியும் அல்ல அஞ்ஞானியும் அல்ல, தத்துவத்தை குழம்பி புரிந்து கொண்டவர்கள். தத்துவத்தை குழம்பி புரிந்து கொண்டவர்கள். இவர்கள் மோட்சத்திற்கு வர வேண்டும் என்று வந்தவர்கள், ஆனால் குழம்பியவர்கள். இந்த 3ஆக பிரிக்கிறார். ஒன்று அஞ்ஞானி, இன்னொன்று ஞானி, இன்னொன்று குழப்பவாதிகள். இந்த 3 பேர்கிட்டையும் நாம் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை பயம். அதாவது நாமன்னு சொன்னால் ஒன்று மோட்ச மார்க்கத்திற்கு வந்து மோட்சத்தை அடைஞ்ச நாம, முக்தியெல்லாம் அடைஞ்ச நாம, இல்லை சரியான பாதையில் போய்கிட்டு இருக்க நாம். 2 வச்சுக்கிடலாம். புரியுதுங்களா? சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குரு பரம்பரை இருக்குது, அது முறையாக அந்த சொல்கிற டீச்சிங்கை முறையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துக்குள்ளே வந்து அவங்க நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். வயம், அந்த கடைசி வரி வயம்னா நாம், சாதகர்களாகிய நாம் அல்லது ஞானிகளாகிய நாம். முதல் வரியில் முதல் பகுதியை பார்த்து ஞாத்வா சதா தத்வ நிஷ்டான் அனுமோதாக மகே. அனுமோதா மகே, எப்பொழுதும் தத்துவத்திலேயே நிலை பெற்றவர்களை அறிந்து, அனுமோதா மகேன்னா அவர்களை போற்றுவோம் வணங்குவோம். அதாவது சரியான வழியில் செல்கின்றவர்களாகிய நாம் ஞான நிஷ்டர்களாக இருந்தாலும் கூட சரி, ஏற்கனவே ஞான நிஷ்டர்களாக இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா அவங்கள மதிப்போம், மரியாதை பண்ணுவோம், அவங்கள நாம் வணங்குவோங்கிறார். அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், மரியாதை செய்வோம், வணங்குவோங்கிறார். ரிஷிகேஷ் சிவானந்த ஆசிரமத்தில் அவருக்கு அடுத்து சிதானந்தர்னு ஒரு சாமி இருந்தார். அவர் சன்னியாசி, பெரிய ஞானி தான். அவர் பார்த்தீங்கன்னா யார் காவி கட்டி தான் நமஸ்காரம் பண்ணுவார். அவரை யாராவது நமஸ்காரம்னா திருப்பி நமஸ்காரம் பண்ணுவார். அவருக்கு ஒரு பழக்கம், எல்லாரையும் ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு வந்தவங்க தான் அவரை வணங்குவாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லாரையுமே நமஸ்காரம் பண்ணுவார். அப்படி வருது. நாங்கள் சாமியோட போய் ஒரு ட்ரெயின் மதுரையில் வந்திருந்தார். நான் அப்போ ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வருஷம் ஆகாது, சின்ன வயசு நம்மளுக்கு. அப்போ சாமி சின்ன வயசு, அப்போ எத்தனை சன்னியாசி வாங்கி கொஞ்ச நாள்தான் ஆகுது, 1 வருஷம் கூட ஆகலை. ஓங்காரன் சாமி சன்னியாசி வாங்கி சின்ன வயசாக இருப்பார், சின்ன பையன் மாதிரி இருப்பார். அவர் போய் நமஸ்காரம் அவரை பார்க்கணும், என்னையும் கூட்டு போனார். நமஸ்காரம் பண்ணி திருப்பி இவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர் பெரிய மகான் தான். அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாழ்க்கையில் ஞான நிஷ்டர்களை இருக்கிற போற்றுவோம், வணங்குவோம், வழிபடுவோங்கிறார். அல்லது இதில் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அனுமோதாமகேன்னு சொன்னால், அதாவது ஆனந்தத்தோடு இருப்பாங்களாம். நாம் எப்படி, நாமளே வச்சுக்கோங்க, நாம் பிரம்மனிஷ்டர், எல்லாருமே நீங்கள் பிரம்மனிஷ்டர்கள் தான். அப்படின்னா ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? பொதுவாக எப்பயும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கணும். அல்லது அப்படிப்பட்டவர்களை பார்த்து வணங்கணும். 2 அர்த்தம்னு சொல்லலாம் அதில். பிறகு 2வது பாமரர்கள், அஞ்ஞானிகள். இவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் தத்துவம், அந்த பிரம்மன், ஆத்மா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது.
சும்மா ஏதோ பூஜை வேணும்னா சாமி கும்பிடாமல் கூட இருப்பாங்க. இவங்களுக்கு தத்துவத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆகாதவங்க இவங்க தான் லட்சத்தில் 9,99,999 பேர் இவ்வளோதான். 10 லட்சத்தில் கூட சொல்லலாம். நிச்சயம் கிடையாது. இந்த விஷயத்துக்குள்ளே போகிறது ரொம்ப அபூர்வம். அதனால தான் பகவானே கீதையில் சொல்கிறார் ஒரு இடத்துல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் முயல்கிறார். ஆயிரக்கணக்கானன்ட்டார். அப்போ லட்சத்தில் ஒருத்தன் முயல்றான். அந்த முயலுகின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தனே உள்ளபடி அறிகிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 10 லட்சம் 50 லட்சத்துக்கு ஒருத்தன் சொல்ல முடியும். எடுத்துக்கலாம். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் எப்படி ஒரு 50 லட்சம் பேர் சொல்லலாம்ல, இல்லை ஒரு 25 லட்சம் பேர்னா எத்தனை பேர் ஞான நிஷ்டனாக இருப்பாங்க? சரி, உள்ள நுழைஞ்சவங்க 100 பேர் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற வர்றவங்க 100 பேரோட சொல்ல முடியும். ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இப்போ சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க எல்லாரும். கடவுள் வழிபாடு நாஸ்திகர்கள் கம்மி தான். ஆனால் தத்துவ விசாரத்துக்குள்ளே வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே பாமரர்கள் தான், இதற்குள்ளேயே நுழையாதவர்கள் தான். அவர்கள்ட்ட நாம் எப்படி நடந்துக்கணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தயானந்த சாமி தேனி ஆசிரமம் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் தான் திறந்து வச்சார் தேனி ஆசிரமத்தை. அந்த ட்ரஸ்ட்டு பேர் வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்டு. தப்பாக பேர் வச்சுருக்கேன்ட்டார். சும்மா ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாதுன்ட்டார். இது ஹரிஜாண்டலாக போகாது. ஒரு குரு சிஷ்யன் வெர்டிகலாத்தே வரும். வேதாந்தத்தெலாம் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. அவர் ஒரு இதுக்கு சொல்கிறார் இப்படி. ஏன்னா இது கம்மியான பேர் தான் வருவாங்கிறது சொல்கிறார். பெரும்பாலும் பாமரர்கள். இவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனுசோச்சாம ஏவ அஞ்ஞான். இந்த 2வது விரலே முதல் பகுதியில் சொல்கிறார் இதை. அதாவது பரிதாபப்படுவோம். மற்றவர்களை பார்த்து, பாமரர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் பரிதாபப்படுவோம். தத்துவத்திற்குள்ளே நுழையாதவர்கள். அவங்களுக்கு இந்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இது எதுக்கு பண்ணணும்னு ஒருத்தங்க சாஸ்திரத்துக்கு பண்ணுப்பா, சாஸ்திரத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படியே ஆனால் என்ன சாஸ்திரம் எதுவுன்னே தெரியாது, சாஸ்திரத்துக்கு செய் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது உள்ள அந்த காலம் ஊறி இருக்குது. பொதுவாக சாஸ்திரம்னா என்னான்னு தெரியாத பாமர மக்கள், உலக சுகத்தையே பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுவோங்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மளை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். வேலை வெட்டி இல்லாமல் போய் உட்காந்து பாடம் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தையும் போய் கேட்குறாங்கன்னு தெரியலை. ஒரு சாமியை எங்கள் ஊருக்கு முதல் கூட்டு போயிருந்தேன். சின்ன வயசு அவர், இதே ஓங்கார சாமி. இது கிராமம். அப்போல்லாம் அந்த ஆன்மீகம் அந்த கிராமத்துலலாம் அப்படி ஒரு இதே கிடையாது. கூட்டு போயிருக்கும்போது ஆள் நல்லா இருப்பாரா, சின்ன வயசா. ஏன் அவருக்கு என்ன கஷ்டம், பாவம் இப்படி சாமியாராக போயிட்டார், பாவம் இப்படி கேட்குறாங்க கூட. என்னைய ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இங்கே சிந்துக்கள் நிறைய ரிலேஷன், பூர்வாசிரம் ரிலேஷன் இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன சித்திமார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க செய்யணும் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் சாமஸ் திருச்சி விட்டேன். போயிட்டு அவங்க அக்கா ஒருத்தர் இன்னொரு சித்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசணுங்கிறாங்க. போய் சொல்லிட்டாங்க. சொன்னவொன்னே ஏன்ப்பா இப்படி போயிட்டேன்னு சொல்லி பரிதாபமாக என்னை பார்த்து கேட்டாங்க. கேட்டு ஃபோன் ஆஃப் பண்ணலை. பாவம் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, காதில் விழுகுது. பாவம் பழைய பேரை சொல்லி பாவம் இப்படி போயிட்டான், ஏன்தான் இப்படி போனான்னு தெரில, அவனுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலை. அவங்க நம்மளை பார்த்து பரிதாபம், நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம். இதுதான் நடக்குது. இந்த பாமரர்களை பார்த்து நாம் பேசாமல் சரி அவங்க அவ்வளோதான். இறக்கப்படுவோம் வெளியே, கோபமும் கிடையாது, விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்க அவங்கள பார்த்து பரிதாபம். பொதுவாக கோயிலில் பூஜை அதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்தா, நாஸ்திகனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கோபப்படுறோம். வேதாந்தத்துக்கு வந்து யாரை பார்த்தும் கோபம் வராது. ஆள் மனசில் வெளிப்படையாக சிலதுக்காக பண்ணுவாங்களே ஒழிய ஆள் மனசில் அது இருக்கவே இருக்காது. அதனால் பரிதாபப்படுவோம். காலேஜில் எங்க கூட ஒரு பையன் படித்தான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். நாங்கள் ரெண்டும் அப்படியே எல்லாத்துலேயும் இருப்போம். சினிமா போவான், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். படிப்பு உண்டு, அவன் உண்டு, சினிமாவுக்கு போக மாட்டான், ஜாலியாக படிக்கிறதுலோடே இருப்பான். இந்த ஜாலியாக இருக்கவங்க பார்த்து கேட்டான், நீங்களும் எதுக்கிட்ட உலகத்தில் பிறந்திருக்கீங்க, உலகத்துக்கு பாரமாக இருக்கீங்கிறான். அவனை பார்த்து பரிதாபப்படுறான் இவன். அவன் என்ன நினைக்கிறான், இவனை பார்த்து படிக்காமல் சுற்றுறானேன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கா இல்லைங்களா?
அது மாதிரி சாதாரண மக்களை பார்த்து இரக்கப்படுவோம், பரிதாபப்படுவோம் அப்படிங்கிறார். அடுத்தது, ஞானமும் இல்லை அஞ்ஞானியும் இல்லை, ரெண்டும் கட்டானா குழம்பி போயிருக்கான். எது சரியான வழின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, ந பிராந்தைகை விவதாமகே, அதாவது பிராந்தைகைனா எது லட்சியம், அதற்கான சாதனை எது என்பதில் குழம்பியவர்கள். அவர்களை பார்த்து அவர்கள் ஏதாவது சொன்னால் திரும்பி வாதமெல்லாம் பண்ணாமல் பேசாமல் இருந்துக்கங்கிறார். அவங்ககிட்ட எந்த வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் சரியான பாதையில் வரல, நீங்கள் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. கடவுள் பார்த்துக்கிறாருன்னு விட்டுறணும். ஏன்னா நாம் போய் சொல்கிறதுல அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்காது. உண்மையான வேட்கையோடு கேட்டான்னு சொல்லலாம். அப்படி இல்லாதவர்களிடம் எந்த வாதமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். ஒன்றுமே தெரியாதவரிடம் அனுதாபப்படணும், தெரிந்து உணர்ந்தவர்களிடம் வணங்கணும், மரியாதை பண்ணணும். தெரியும் நினச்சிக்கிட்டு குழம்பி இருக்க வேண்டாம், பேசாமல் விட்டுறணும். அவன்கிட்ட வாதம் பண்ணக்கூடாது. இவர்களிடம் வாதம் செய்யக்கூடாது என்பது வித்யாரண்யருடைய உபதேசம். அதாவது சாஸ்திரத்துக்குள்ளே வரலைன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கைக்குள்ளே வரலைன்னா, வேதாந்தத்துக்குள்ளே வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணிய வேலை செய்யலைன்னு அர்த்தம். புண்ணியம் வரும்போது வருவாங்கன்னு அனுபவப்பட்டு பேசாமல் இருந்துடணும். அதாவது நான் ஒரு இடம் சாமிகிட்ட இது சொல்லியிருக்கேன், கேட்டேன். பெரிய துறவிகள் கூட இருக்காங்க, நிறைய சாதனை பண்ணுறாங்க, ஆனால் ஆன்மீக தத்துவத்துக்குள்ளே வரமாட்டாங்க. நல்லா ஜபம் தியானம்னு பண்ணிக்கிட்டு அது பின்னாடி வருது. இதை பற்றி விஷயம் நிறைய விசாரம் பண்ண போகிறாரு. அவங்கெல்லாம் அவங்க நல்ல தப வாழ்க்கையெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளேயே வரலையே, இதை புரிஞ்சிருந்த மாதிரியும் காமிச்சிக்கல, தப்பு தப்பாக சொல்கிறாங்க. நாங்கள்லாம் கிரகஸ்த வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கோம் சாமி, எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தேகம் வருது, ஏன்னா அவங்களுக்கு புரிய நம்மளுக்கு புரிஞ்சிச்சான்ட்டு. அப்படியே நினைக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்குங்கிறாரு. இன்னும் புண்ணிய வேலை செய்யலைங்கிறார். புண்ணிய வேலை செஞ்சால் இந்த இதுக்குள்ளே வர முடியும்னு சொல்லி சாமிஜி சொன்னார் ஒரு இடவை. அது மாதிரி அவங்கள பார்த்து அனுதாபம்னா புண்ணிய வரலைன்ட்டு அனுதாபத்தோடு இருக்க வேண்டும். வாதம் செய்யக்கூடாது. அரைகுறையாக தெரிஞ்சவங்க வாதம் செய்வாங்க, எதிர்வாதம் நாம் செய்யக்கூடாது. தத்துவத்துக்குள்ளே வந்திருக்காங்க, ஆனால் முறையாக பயிரலை, எதையோ கேட்டு பல விஷயங்களை கேட்டு குழப்பி இவங்க ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாதிகள். இவங்க மற்றவங்களை வழிகாட்ட முடியுமா, நான் சொல்கிறேன் கேட்டுன்னு சொல்லுவாங்க, சரிப்பா அப்படின்னு பேசாமல் கேட்டு போயிட வேண்டியதுதான். அவங்கள பார்த்துட்டு வாதம் செய்யக்கூடாது. எத்தனையோ பேர் பாருங்கள், மனோநாசமே மோட்சம்பாங்க, நீ ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் உனக்கு மோட்சம் கிடச்சிருப்பாங்க. ராமான்னு ஒரு உடவு சொல்லு நீ போயிடுவ மோட்சத்துக்கும்பாங்க. இன்னொன்று கைலாசம் போகிறதே மோட்சம், பார்க்கடலில் சிவன் விஷ்ணுவிட்ட போய் சேர்றதே மோட்சம், பிரம்மலோகம் போகிறது, இப்படிலாம் எத்தனையோ வாதங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே அரைகுறையாக தெரிந்தவர்கள் தான்கிறார். இதில் கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். சிவத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இதை பற்றிய விளக்கம் அழகாக பின்னாடி கொண்டு போகிறார். அத்வைதத்தை தவிர எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போகிறார். அதை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்ல போகிறார். அது உண்மைதான். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதில் தான் தெளிவாக முடிவு வரும், மற்ற எதுலேயும் தெளிவான முடிவே வராது. பின்னாடி பார்ப்போம். ஞாத்வா சதா, இதில் இந்த வயம்ங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கணும். கடைசியில் வயம்னா நாம், அதாவது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நாம் அல்லது ஞான நிஷ்டை அடைந்த நாம். சதா, ஞாத்வா சதா, எப்பொழுதும் தத்துவ நிஷ்டான், தத்துவத்தில் நிலை பெற்றவர்களை, எப்பொழுதும் தத்துவத்தில் நிலை பெற்றவர்களை, ஞாத்வா முதல் வார்த்தை அறிந்து, அனுமோதா மகே, தத்துவனிஷ்டான் அனுமோதா மகே. அனுமோதா மகேன்னா போற்றுவோம் வணங்குவோம், அவர்களை போற்றுவோம் வணங்குவோம். எப்பொழுதும் தத்துவத்தில் நிலை பெற்றவர்களை அறிந்து, இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா. ஆனால் ஒரு இடத்துல இருக்குது, ஞானிய நிஷ்டனுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்ட்டு. ஓரளவுக்கு போற்றுவோம் வணங்குவோம். இன்னொன்று இருக்குது, நாம் அந்த தத்துவ நிஷ்டையில் இருந்தோம்னு சொன்னால் நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக நம்ம வாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிற கருத்து இருக்குதுக்கு. அடுத்தது ரெண்டாவது வரி, அனுசோச்சாம ஏவ அஞ்ஞான். அதை பிரித்தோம்னா ஏவ அஞ்ஞான் நேன்னு பிரிக்கணும். ஏவ அஞ்ஞான்னா மற்றவர்களை பற்றி, இதில் இந்த விஷயத்துக்கு வராத மற்றவர்களை பற்றி, அதாவது ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்காத பாமர மக்களை பார்த்து,
அனுசோச்சாம பரிதாபப்படுவோம். அனுசோச்சாமன்னா பரிதாபப்படுவோம் முதல் வார்த்தை. பிராந்தைகை அதுக்கடுத்து நேன்னு இருக்கு, அதுக்கடுத்து பிராந்தைகை. பிராந்தைகைன்னா அதாவது குழம்பியவர்களிடம் எதில் உண்மை எது, சாத்தியம் எது, சாதனை எது, எது லட்சியம், அதற்கு போகிற வழி எது, ரெண்டுலேயுமே குழப்பம். சில பேர் பார்த்தேன்னா நீ கர்மயோகம் பண்ணாலே மோட்சத்தை அடைஞ்சிடலாம், நீ பக்தி பண்ணாலே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். சாதனையிலையும் குழப்பம், மோட்சங்கிறது எதுங்கிறதுலையும் குழப்பம். அது சாத்தியம், அதுலேயும் குழப்பம் இருக்குது. எது மோட்சங்கிறது சாத்தியம், அந்த சாத்தியத்துலேயும் குழப்பம். அந்த மோட்சத்தை அடைவதற்கு வழி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் குழப்பம். இப்படி குழம்பியவர்கள் என்ன பிராந்தைகைங்கிறார். குழம்பியவர்களிடம் இந்த நங்கிறத விவதாமகே வாதம் செய்ய மாட்டோம். விவதாமகேன்னா வாதம் செய்ய மாட்டோம். 3 விதமான மனிதர்கள். 1 அஞ்ஞானிகள் பாமரர்கள், அவர்களை கண்டு பரிதாபப்படுவோம். 2 ஞானிகள், அவர்களிடம் நாம் வணங்குவோம், மரியாதை செய்வோம். பிராந்தைகி குழம்பியவர்கள், அவர்களிடம் வாதம் செய்ய மாட்டோம். இப்படி குழப்பம் யாரெல்லாம் குழம்பியிருக்காங்கன்னு அடுத்த லிஸ்ட்டு சொல்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டார் ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பத்தையும் அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறாரு. யாரெல்லாம் எப்படி குழம்பியிருக்காங்க, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, ஏன் கிடைக்காது, யாருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தில் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 216. திருநார்சகாதியோ காந்தாம் ஈஸ்வரே பிராந்திமாஸ்ரிதாக லோகாயதாதி சாங்கியாந்தாம் ஜீவ விப்ராந்திமாஸ்ரிதாக திருநார்சகாதியோ காந்தாம் ஈஸ்வரே பிராந்திமாஸ்ரிதாக லோகாயதாதி சாங்கியாந்தாம் ஜீவ விப்ராந்திமாஸ்ரிதாக. இங்கே யாரெல்லாம் குழம்பி இருக்கிறாருன்னு ஒரு லிஸ்ட் சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் குழம்பியவர்களிடம் வாதம் செய்ய வேணான்ட்டார். அந்த குழம்பியவர் யாருன்னு தெரியணும்ல, அதுக்காக என்ன சொல்கிறாருன்ட்டா சொல்கிறார், ஈஸ்வர விஷயத்தில் குழப்பமடைந்த மதவாதிகள் யார், ஜீவ விஷயத்தில் குழப்பமடைந்த மதவாதிகள் யார். ஏற்கனவே நாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விஷயத்தில் குழப்பம் முன்னாடி பார்த்துருக்கோம். அதை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இவங்கெல்லாம் குழப்பம்தான், இவங்கள்ட்ட தெளிவான தத்துவம் இல்லைங்கிறத சொல்கிறார். அதாவது இவர்தான் ஈஸ்வரன், இவர்தான் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தில் யாரெல்லாம் குழம்பி இருக்கிறார்கள். ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணம் சொல்கிறாங்க, அந்த லட்சணம் சொல்கிறவங்க எப்படியெல்லாம் சொன்னாலும் அது குழப்பம்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, முதல் வரி முதல் வாக்கியம் பார்த்தீங்கன்னா, திருண அர்ச்சிகாதி யோக அந்தாகா, புல்லை வணங்குபவர்களில் ஆரம்பித்து யோக மதம் வரை உள்ளவர்கள். திருண அர்ச்சிகாதி, புல்லை அர்ச்சிக வணங்குபவர் ஆதி, அது முதல் யோக அந்தாகா யோக மதம் வரை உள்ளவர்கள். 102லிருந்து 121 வரைக்கும் இந்த கருத்தை பார்த்துருக்கோம். நாம் இந்த புல்ல இதெல்லாம் வணங்குறவங்க முதல்ல யோக மதவாதியை பார்த்தோம். அவங்க தான் கொஞ்சம் ஹையஸ்ட் ஈஸ்வர விஷயத்தில் நல்லா சிந்திச்சு இதுதான் கடவுள்னு சொல்கிறாங்க, சர்வசக்திமான் எல்லாம் சொல்கிறது அவங்க தான். நாம் என்ன பண்ணுவோம், அதுதான் கடைசின்னு முடிக்கிறாங்க. நாம் அதை ஒத்துக்குருவோம், படின்னு சொல்லுவோம். நாம் என்ன படின்னு சொல்லுவோம், அவங்க என்ன அதுதான், அதுக்கு மேலே ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. நாம் அப்படி சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் குழப்பம்தாங்கிறார். புல்தான் கடவுள், புல்ல கடவுளாக வழிபடுறதற்கு, கள்ள கடவுளாக வழிபடுறதற்கு யோக மதவாதிகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடவுளுக்கு நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லி அவர் சர்வசக்திமான், எல்லாம் ஆள்பவர், எல்லாவற்றுக்கும் தலைவர் அப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் இருக்குது. இப்படி சொல்கிற எல்லாருமே புல்லை வணங்குபவர்கள் முதல் யோக மதவாதிகள் வரை, நம்மளுக்கு பக்கத்தில் வந்தவங்க யோக மதவாதிகள், அது கூட நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அடுத்து சொல்கிறார், ஈஸ்வரே பிராந்திம் ஆசிரிதாக, ஈஸ்வர விஷயத்தில் குழப்பத்தை அடைந்தவர்கள். கடவுள் விஷயத்தில் அவங்க சொல்கிற கருத்து கரெக்டு கிடையாது, குழப்பம்தேங்கிறார். இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நாஸ்திகவாதிகள், அவங்க கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மற்ற மதவாதிகள் கடவுளுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க,
அந்த லட்சணத்தை அவங்க வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற லட்சணப்படி பார்த்தா கடவுள் இல்லை, அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாக இருக்கும், அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, கடவுள் இல்லை அப்படிங்கிறார். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறார். சரிப்பா, நீ இல்லைன்னு சொல்கிற பற்றியா நான் ஒத்துக்கிறேன், இந்த கடவுள்னு ஒரு வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் யோசிப்பான். அவன் இல்லைன்னு சொல்ல ஒரு காரணம் இருக்கும்ல. அவன் என்ன சொல்லலாம், நான் நீங்கள் எல்லாம் கள்ள கடவுளுங்கிறீங்க அதனால் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லலாம், நீங்கள் புள்ள கடவுள்னு சொல்கிறீங்க அதனால் நான் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை எங்கேயோ ஒரு லோகத்தில் இருக்கார் அதனால் நான் இல்லைன்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம்ல. நாம் என்ன நீ சொல்லலாம் உண்மைதான்ப்பான்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது மட்டுமே கடவுள் இல்லை. நாம் அதெல்லாம் ஒரு தோற்றத்துக்கு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அது இல்லை. அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனே அவனுக்கு கடவுளுக்கு ஒரு லட்சணம் வச்சுருக்கான். நம்ம சொல்கிற அத்தனை லட்சணமும் அவனுக்கு பொருந்தலை. கடவுள் இல்லைன்னு சொல்ல, நாம் சொல்கிற லட்சணம் அவனுக்கு பொருந்தலை, அதனால் இல்லைன்னு சொல்கிறான். நாமளும் என்ன சொல்கிறான், புல் முதல் இந்த யோக மதவாதிகள் வரைக்கும் சொல்கிற கடவுள் தத்துவம் குழப்பம்னு சொல்கிறான். அது மேலோட்டமாக பார்த்தா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கே ஒழிய அதுவே முடிவு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே பிரம்ம தத்துவம் கிடையாது, எல்லாம் மாயையோட சேர்ந்த தத்துவமாகத்தே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, இவர்கள் எல்லாருமே குழப்பவாதிகள். நிறைய பேர் நாஸ்திகவாதிகள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இடம் கருத்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறது நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. இந்த ஏற்கனவே முன்னாடி ஒரு இடம் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன். இந்த அறையில் நான் என்ன சிங்கம் இல்லைன்னு சொல்லிடலாம், யானை இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா யானையை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு பள்ளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சந்து மொத்தெல்லாம் பார்த்தேன்னு சொல்ல முடியும், பார்க்காம சொல்ல முடியாது. அது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொன்னால் எங்கே நீ இல்லைன்னு பார்த்த, கடலுக்குள்ளே போய் பார்த்துருக்கியா? கடலுக்குள்ளோடு இருக்கலாம் சொல்கிறேன். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்தே இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு நியாயம் இருக்கணும், அது கூட இல்லை அவங்ககிட்ட. ஆனால் இவங்க சொல்கிற அவங்களும் ஏதோ ஒரு மனசில் ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு சொல்கிறான். அது மாதிரி கைலாசத்தில் இருக்கிறாரு, பார்க்கடலில் இருக்கிறாரு, பிரம்மலோகத்தில் இருக்கிறாரு, இப்படி இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக என்ன சொல்கிறோம் இருக்கார். ஆனால் அதுவே இறுதியான தத்துவம் இல்லைங்கிறத சொல்கிறான். நாம் எல்லாமே குழப்பம், இது மட்டும் சொன்னாதான் குழப்பம். அதுவும் இருக்குது, இந்த உலகம் இருக்கிறது மாதிரி அது இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் உண்மை இல்லை, எல்லாமே வித்தியாங்கிற கருத்துக்கு நாம் வந்துடுவோம். என் வித்யார் என்ன சொல்கிறாருன்னா, புல்லை ஈஸ்வரன் என்னை எண்ணி வழிபடுபவர்கள் முதல் யோக மதம் வரை உள்ள யாருமே ஈஸ்வர தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்கள் நம்மிடம் வந்தால் வாதம் செய்யக்கூடாது. பிறகு ஜீவ விஷயத்தில் குழப்பம் இருக்குது. அது 58லேருந்து 101 வரைக்கும் பார்த்துருக்கான். நாம் அதை சொல்கிறாரு 2வது வரியில், லோகாயதாதி சாங்கியாந்தாக, லோகாய மதவாதிகள் முதல், அதாவது சார்வாக மதத்தில் உள்ளவர்கள் முதல் சாங்கியர்கள் வரை ஜீவ விப்ராந்தி ஆசிரிதாக, ஜீவ விஷயத்தில் குழப்பத்தை அடைந்துள்ளவர்கள். இந்த லோகாயத மதவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடல்தே உயிர் ஜீவன் நினைக்கிறாங்க. இந்த உடல் போயிடுச்சுன்னா ஜீவன் போயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடு தூங்கு அனுபவி, அவங்களுக்கு ஜீவ தத்துவம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு இவங்கெல்லாம் சார்வாகிகள், லோகாயத மதவாதிகள். இவங்க கடவுளையும் ஒத்துக்கிற மாட்டாங்க, இந்த உயிர்னு ஒன்று இருக்குன்னே ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த உடம்புல ஏதோ ஒன்று சேர்ந்தவொன்னே உயிர் தத்துவம் மாதிரி வரும். இந்த வெத்தலை பச்சை, பாக்கு ப்ரௌன் கலரு, சுண்ணாம்பு வெள்ளை எல்லாம் சேர்ந்தால் சேப்பாக மாறுற மாதிரி சில காம்பினேஷனில் உயிர் மாதிரி ஒன்று வந்துடுது, பிறகு போயிடுது. அப்படி சொல்லிட்டு அதில் இருக்கிற வரைக்கும் நீ வாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போ அப்படிம்பாங்க. ஆஸ்தியவாதிகளும் அப்படித்தான். நம்மதிலே இந்த இந்து மதத்திலே சார்வாக மதம்னு ஒரு மதமே இப்படி இருந்திருக்கு. சாங்கியர்கள் நம்ம பக்கத்தில் வந்தவங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாங்கிய மதவாதிகள் எப்படின்னீங்கன்னா, அவங்க பிரம்மன்னு ஒன்று இருக்குது, மாயைன்னு ஒன்று இருக்குன்றாங்க. பிரகிருதி புருஷன் ரெண்டு சொல்லுவாங்க. புருஷனுங்கிறது பிரம்ம தத்துவம், பிரகிருதிங்கிறது மாயா, ரெண்டுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருக்கி வந்துட்டாங்க, ஆனால் ரெண்டையும் உண்மைன்னு சொல்லிடுறாங்க. அங்கே பிரச்சனை அதுதான். அவங்க தான் அவங்க வரைக்குமே ஈஸ்வரத்துக்கு என்ன ஜீவனுக்கு என்ன, இவங்க சாங்கியர்கள் கடவுள் தத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லை, ஜீவ தத்துவத்தை சொல்கிறாங்க. அவங்க பிரகிருதி புருஷன்லேருந்து ஜீவ தத்துவம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க வரைக்குமே எல்லாமே என்ன சொல்கிறாரு, குழம்பியவர்கள் தான். கள்ள கடவுளாக வழிபடுற அதனால் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் சமாதியில் எல்லாம் வழிபடுவாங்க. எல்லா சமாதி கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க பூரா சமாதிக்கு பண்ணுற பூஜையை பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு, அங்கே தயிர் வடை ரெகுலராக விற்கிறாங்களாம்.
மாலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாலை பூவு. கோயிலில் ஒரு கல்லுக்கு மாலை போட்டால் முட்டாள்தனம் மூடத்தனம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் குழப்பம் தானே. அவங்க சொல்கிறதுலே குழப்பம் இருக்கா இல்லையா? அதுலேயும் குழப்பம் தானே. நீ பண்ண நீ அதையும் பண்ணக்கூடாது இல்லை. கல்லுக்கு கல்லை கடவுளாக வழிபடுவோன்னு காட்டு மிராண்டின்னு சொன்னவருக்கு கல்லில் ஆயிரக்கணக்கான சிலை இருக்குது. அதுக்கு அத்தனை மரியாதை, அத்தனை மாலைகள், எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு குழப்பம் சர்வசாதாரணம் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சார்வாக மதவாதிகள் உடல் தான் ஆத்மாங்கிறவங்க, சாங்கிய மதவாதிகள் கொஞ்சம் ஹை லெவலில் வந்தவங்க, இவங்களும் கூட குழப்பவாதிகள். சூன்யவாதி இருக்கான், அவன் எதுவுமே இல்லைம்பான். நம்ம மித்தியான்னு சொல்லுவோம், அவன் இல்லைம்பான். டைரெக்டாக இல்லைன்னு சொல்லி அவன் நம்மளுக்கு பக்கத்தில் வந்தவன் தான். பௌத்த மதத்தில் சூன்யவாத மதம்னு ஒன்று இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தாலுமே என்ன, ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் குழப்பமுடையவர்கள். யோகிகளாக இருந்தாலும் சரி, சார்வாகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாங்கியர்களாக இருந்தாலும் எல்லாருமே குழம்பியவர்கள்தான். அத்வைதத்தை தவிர அனைத்து மதவாதிகளும் குழப்பம்தான். அதாவது பிரம்மன் சத்தியம், ஜகத் மித்தியான்னு ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் குழம்பியுள்ளார்கள். அங்கே மூணாக பிரித்து சொன்னார். அந்த மூணாவது ஆள் குழம்பியவன் யார்? அத்வைதைகளை தவிர மற்ற அனைவருமே குழப்பவாதிகள் தான். அவர்களிடம் வாதம் செய்ய வேண்டாம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தத்துவத்தை புரிந்திருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் மோட்சம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அவங்களுக்கு என்ன இல்லை? மோட்சம் இல்லைங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் பார்த்தலாம். 216. திருணன்னா புல்லை, திருநக புல்லை. திருண அர்ச்சகாதி, அர்ச்சக ஆதி, பூஜை செய்பவர்கள். அர்ச்சகன்னா பூஜை செய்பவர்கள் முதல், ஆதின்னா முதல். புல்லை பூஜை செய்பவர்கள் முதல். யோக அந்தா, யோகாந்தா, யோக அந்தா, யோக மதம் வரை உள்ளவர்கள். புல்லை பூஜை செய்பவர்கள் முதல் ஆரம்பித்து யோக மதம் வரை உள்ளவர்கள் ஈஸ்வரே, ஈஸ்வர விஷயத்தில் பிராந்திம் ஆசிரிதாக, பிராந்திம்னா குழப்பத்தை, ஆசிரிதாக அடைந்துள்ளார்கள். புல்லை பூஜை செய்பவர்கள் முதல் ஆரம்பித்து யோக மதம் வரை உள்ளவர்கள் ஈஸ்வர விஷயத்தில் குழப்பத்தை அடைந்துள்ளார்கள். லோகாயதாதி, லோகாய மதவாதிகள் முதல், அதாவது சார்வாக மதம்னு பேர் அதுக்கு, சார்வாக மதவாதிகள் முதல். இவங்கெல்லாம் உடல் தான் ஆத்மான்னு சொல்கிறவங்க. சாங்கியாந்தா, சாங்கிய மதவாதிகள் வரை ஜீவே, ஜீவ விஷயத்தில் விப்ராந்திம் குழப்பத்தை ஆசிரிதாக அடைந்துள்ளார்கள். அப்போ யோக மதவாதிகள் ஜீவ விஷயத்தில் குழப்படையலையான்னு கேட்டால் அவங்க இதுலேயும் குழப்பம் இருக்குது. ஈஸ்வர, முக்கியமாக ஈஸ்வர விஷயத்தில் குழப்புறாங்க. சாங்கியர்கள் ஜீவ விஷயத்தில் குழம்பியிருக்காங்க. இவங்க தான் ஹையஸ்ட்டாக வந்தவங்க. அது கீழே எத்தனையோ ஸ்டெப் இருக்குது. எல்லாருமே குழப்பவாதிகள் தான் அப்படிங்கிறார். 217 படிக்கலாம். அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா பிராந்தா ஏவாகிலாஸ்தேஷாம் க்வ முக்தி க்வேஹ வா சுகம். அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா பிராந்தா ஏவாகிலாஸ்தேஷாம் க்வ முக்தி க்வேஹ வா சுகம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அத்வைத ஞானத்தை அடைந்தவர்களுக்கு மட்டுமே தான் மோட்சம் என்ற பலனும் கிடைக்கும், இவ்வுலக சுகமும் கிடைக்கும். ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் அத்வைதிகளுக்கு மட்டுமே கிடைக்கும், மற்றவர்களுக்கு இல்லான்னு ஒரு கருத்து சொல்கிறார். அத்வைத தத்துவத்தை தவிர வேற எந்த தத்துவத்தில் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் குழம்பியவர்கள் தான். அதனால் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு மோட்சம் இல்லை. முதல் வரியில் பார்த்தீங்கன்னா அத்விதீய பிரம்ம தத்துவம்,
அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை எவர்கள்னு சேர்த்துக்கணும். எவர்கள் அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை ந ஜானந்தி யதா, எதுவரை அறியவில்லையோ ததா அதுவரை. ஒருவன் பிரம்ம தத்துவத்தை இரண்டற்றதாக அறிவதுதான் இறுதி நிலை. இருப்பது பிரம்மன் மட்டுமேங்கிறது அறியணும். அப்போ தான் நானும் பிரம்மன்கிற அவனுக்கு அந்த அறிவு வரும். இந்த உலகம் அனைத்தும் மித்தியாங்கிற ஞானமும் வரணும். அது வரைக்கும் அவன் யார்? அகிலாகாங்கிறார். அனைவருமே ரெண்டாவது விரல முதல் வாக்கியம் பிராந்தாகா ஏவ அகிலாகான் இருக்கு. அகிலாகான அனைவரும், அந்த ஆணத்தை அடையாத மற்ற அனைத்து மதவாதிகளும் ஏவ பிராந்தாகா ஏவ குழம்பியவர்கள் தான், எல்லாருமே குழம்பியவர்கள் தான் அப்படிங்கிறார். அதாவது ஈஸ்வர தத்துவத்தை ஜீவ தத்துவத்தை புரிஞ்சு கொண்டால் மட்டும் போதாது, புரிந்து கொள்ள வேண்டியது இதற்கு ஆதாரமான அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை. ஜீவத்துவம் மித்தியா, ஈஸ்வரத்துவம் மித்தியா. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அழியாத தத்துவம் பிரம்ம தத்துவம், அது மட்டுமே சத்தியம். அப்படி புரிஞ்சுக்கிடணும். புரியலைன்னு சொன்னால் அவர்கள் நிலை என்ன சொல்கிறாரு? தேஷாம் குவ முக்திகி, அவர்களுக்கு ஏது முக்தி? குவ இகவா சுகம், இங்கு எப்படி சுகம் வரும் அப்படிங்கிறார். இங்கு எப்படி சுகம் வரும்னா ஜீவன் முக்தி கிடையாது. அங்கே அவனுக்கு நிறைவு கிடையாது. ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கடவுள் அடையலையேன்னு ஒரு குறை இருக்கும். நம்ம எப்போ கூப்பிட்டு போவார்னு ஒரு குறை இருக்கும். இவனுக்கு அத்வைதிக்கு அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாட்டாலும் சரி, அவர் என்ன பண்ணிட்டு போட்டு இவன் பாட்டுக்கு இருப்பான், நிறைவோடு இருப்பான். இவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எப்பா நீ இன்னும் 100 ஜென்மம் எடுத்துகிட்டு போகிறேன் விடுங்க அப்படின்பான். எடுக்க மாட்டான். சரி பரவாயில்ல, ஏன்னா இவனுக்கு நிறைவு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் ஒரு அப்போ ஜீவன் முக்தி கிடையாது. இறந்த பிறகு நிச்சயம் பிறப்பாங்கிறார். பின்னாடி இதே வரப்போகுது. இதே இதில் கடைசியில் சொல்வார், இந்த தத்துவத்தை உணர்ந்தவன் சில வைராக்கியம் கம்மியாக இருந்தால் கூட இங்கே கஷ்டப்படுவான், ஆனால் முக்தி கிடைக்கும்லாம் சொல்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாரு? இந்த தத்துவத்தை அறியலைன்னா இங்கே எப்படி சுகமாக இருப்பான், பிறகு அவனுக்கு முக்தி ஏது, இறந்த பிறகு அவனுக்கு பிறவா நிலை என்பது எப்படின்னு கேட்குறாரு. அத்வைத புத்தி இருக்கிற வரைக்கும் தான் வேற்றுமை இல்லாமல் இருக்க முடியும். அது இல்லைன்னா வேற்றுமை என்னைக்கும் போகாது. வேற்றுமை போகலைன்னா போட்டி பொறாமை வரும், பயம் வரும், எல்லாம் வரும், ராகத்வேஷம் வரும். அதெல்லாம் போகலைன்னா அவன் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? பிறகு இறந்த பிறகு எப்படி மோட்சத்தை அடைவான்? அவனுக்கு இங்கேயும் சாந்தி இல்லை, இறந்த பிறகும் சாந்தி இல்லை. இந்த 2 மதவாதிகள் சொல்கிறார்ல, சாங்கிய புல்லம்பு வணங்குறவங்களிருந்து யோகா மதம் வரைக்கும் உள்ளவங்க, பிறகு சார்வாகர் முதல் சாங்கியர்கள் வரை எல்லாருக்குமே மோட்சம் கிடையாது. சாங்கியர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. தத்துவத்தை நல்லா அவங்க தான் பிரகிருதி தத்துவத்தை பிரித்து பஞ்சபூதங்கள்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுலாம் அதை நம்ம ஏற்றுக்க. அத்வைதத்தில் நம்ம சொல்லும்போது சிருஷ்டி தத்துவத்தில் அதை ஏற்றுக்குறோம். நம்ம சிருஷ்டி மித்தியாங்கிறது வேறு, சிருஷ்டி நடந்தது எப்படின்னா சாங்கியர்கள் சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்கும். அது அவங்க சொல்கிற கருத்தில் ஏற்றுக்குறோம் நம்ம. அப்போ அவ்வளோ தூரம் வந்தவங்களாக இருந்தாலும் கூட மோட்சத்தை அவர்கள் அடைய முடியாது. இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்குது. ஒரு அடுத்த ஜென்மத்தில் எல்லாம் போய் அதுக்கு பிறகு வரலாம், நல்ல நிலை அடையலாம், புண்ணியம் கிடைக்கலாம், இன்னொரு லோகத்துக்கு போகலாம், இல்லை இன்னொரு ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அவங்க இங்கேயும் நிறைவுங்கிறது ஒன்று கிடைக்காது. ஏன்னா எங்கேயோ போய் அடையணுமே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. நான் போகணும், அங்கே போய் அடைஞ்சாத்தே எனக்கு சாந்தின்னு நினச்சிட்டோம்னாலே குறை இருக்கா இல்லையா? நான் சிவலோகம் போனாத்தே எனக்கு மோட்சம்னு சொன்னால் போகிறது வரைக்கும் உனக்கு போமா போகலான்னு தெரியாது முதல்ல. அதுவே ஒரு குறை தானே. இவன் என்ன பண்ணுவான்? இங்கேயே நிறைவாக இருப்பான். நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, எனக்கு சிவலோகமே வேணாம் பண்ணுறோம். நாங்கள் என்ன செய்ய? அந்த அளவுக்கு இதில் இந்த அத்வைத தத்துவத்தில் இருக்கு. அப்படிப்பட்டவரிடம் நாம் சண்டை போட வேண்டாம். நீங்கள் இந்த அத்வைத தத்துவத்தை தவிர வேறு எந்த தத்துவத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஒரு 3-4 ஸ்டெப்புக்கு மேலே கேள்வி கேட்டால் பதில் சொல்லவே முடியாது. காலம், தேசம், டைம் இருக்குது பார்த்தீங்களா? டைமும் காலம், இந்த இடம் இருக்குது பாருங்க, இடம், இதெல்லாம் பற்றி இப்போ அதே மாதிரி கர்மா தியரி, இதை பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. முதல்ல எப்போ பாவம் பண்ணால், முத புண்ணியம் பண்ணால், கர்மா தியரிக்கே வேலை கிடையாது. நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணதுனால அது வந்துச்சு, இது வந்துச்சு, அந்த லோகம் கிடச்சி, சரி அந்த லோகத்தை யார் படைச்சா?
இப்போ சிவன் வந்து எல்லாத்தையும் படைச்சார்னா கைலாசத்தை படைச்சார். கைலாசத்தை எங்கேருந்து படைச்சார்னு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் சில கொஸ்டின் பண்ணீங்கன்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். புரியுதுங்களா? இதில் மித்தியான்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்திருக்கு, பொய்யா வந்திருக்கு, பொய்யா போயிடுது, அவ்வளோதான். கனவு எப்படி தோன்றி எப்படி போச்சோ அப்படிதான் ஒழிய. அப்போ இந்த வகுப்பே என்னது? பொய் தான். பொய்யில்தான் அத்தனை விசாரம், அத்தனை விவகாரம் நடக்குது. அறிவில் இருக்கும், விவகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த இருக்குது, காட்சியில் இருக்குது, அவ்வளவுதான். என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம், கனவுல கண்டதெல்லாம் விழித்த பிறகு பொய்ன்னு தெரியும். நம்மளுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கும்போதே பொய்ன்னு தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள் கனவு காங்குறீங்க, கனவு காங்கும்போது பொய்ன்னு எப்பயாவது தெரியுமா? இது கனவுதேன்னு தெரியுமா? தெரிஞ்சுன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உண்மை தானே? கனவு காங்கும் பொழுது இது கனவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கனவு காங்க, அது வந்து விழிக்கலை. விழித்த பிறகுதான் கனவு பொய்ன்னு தெரியும். இப்போ இந்த வேதாந்திகளுக்கு மட்டும் கனவு காண்டுக்கிட்டு இருக்கும்போதே அது கனவுதேன்னு தெரியுது. தெரியுதா இல்லையா? வேதாந்திகளுக்கு மட்டும் பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இப்போ நம்ம கனவுல தான் இருக்கோம், நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரியுது. ஆனால் நம்ம அந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கட்டாயம் தெரியாது. கனவுலே பார்த்துட்டு கனவாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இருக்க முடியலை. சந்தோஷம் வந்தால் தெரியுது, பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ இப்படி நம்மளை பாடாப்படுத்துகிறாரேன்னு புலம்புறான். ஆனால் ரொம்ப நேரம் இருக்காது. நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் இருக்கும், கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் போயிடும். பிறகு நல்ல நிஷ்டையானால் அந்த நேரத்திலே சமாளிக்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, எத்தனையோ ஜென்மாந்திர வாசனை இருக்கிற உடனே இப்படி வரும். இப்போ கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ண முடியும். இதை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சோம்னா இப்படி தான் இருக்கும். எத்தனையோட வந்திருக்கு, போயிருக்கு, இதுவும் போக போகுது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, இதுவும் ஓடிடும்ட்டு பேசாமல் இருந்துருவோம். அதுதான் வேதாந்தத்தில் ஒரு ஸ்பெஷல். அங்கே தான் நிறைவு வரும். வேறு எதில் நிறைவு வர முடியும்? நிச்சயம் வராதுங்கிறத இங்கே சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.